ஸோ ஹலோ பீப்பிள் அண்ட் மேக்கிஸ் 2016ல் ஒரு தியரி வந்து பார்த்தோம்னாக்கா ரொம்ப ஃபேமஸாக போயிட்டு இருந்தது. அதுதான் இன்டர்நெட் டெத் தியரி. ஸோ இந்த தியரி பற்றி உங்களுக்கு தெரியுமா இல்லையான்னு தெரியல. ஆனால் அப்போ என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஒரு கட்டத்துக்கு மேலே ஹியூமன்ஸ் வந்து பார்த்தோம்னாக்க எதுவுமே அப்லோட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஏஐ மட்டும் தான் எல்லா வீடியோஸுமே பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரியே இப்போ ஒரு ஃபியூ வீக்ஸ்க்கு முன்னாடி நடந்திருக்கு. ஸோ ஏஐ மட்டும் ஒரு ரிசர்ச் கண்டக்ட் பண்ணதில் ஏஐ வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ் மட்டும் தான் ரொம்ப அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இனிமேல் வந்து பார்த்தோம்னாக்கா ஏஐ கிரியேட் பண்ணுற வீடியோ ஃபோட்டோஸ் தான் வந்து பார்த்தோம்னாக்கா நம்ம இன்டர்நெட்டில் பார்க்க முடியும். கம்பேர்ட் டு த ஹியூமன் வீடியோஸ். அதாவது ஹியூமன் பண்ணுற வீடியோஸ்க்கெல்லாம் வேல்யூவே இல்லாமல் போயிடும். ஏஐ பண்ணுற வீடியோஸ் மட்டும் தான் பீப்புள்ஸ் வந்து லைக் பண்ணுவாங்க, கமெண்ட் பண்ணுவாங்க, ஷேர் பண்ணுவாங்க அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபாலோ எல்லாமே அதுதான் பண்ணுவாங்க. ஸோ இதனால் இதனால் என்ன ஒரு டிஃபெக்ட்னு பார்த்தோம்னாக்கா, அதாவது என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தோம்னாக்கா, ஃப்யூச்சரில் விச் இஸ் ஏஐ ஆர் விச் இஸ் ஹியூமன் பீயிங்னே நமக்கு தெரியாமல் போயிடும். அதாவது ஹியூமன் வீடியோ பண்ணுறாங்களா ஆர் ஏஐ வீடியோ பண்ணுதா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எதுவுமே தெரியாமல் போயிடும். இதனால் என்ன ஒரு ரொம்ப ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னா பெரிய ஒன்றுனா, நம்ம பார்க்குறது எல்லாமே மிஸ்இன்ஃபர்மேஷன்ஸாக தான் இருக்கும். எதுவுமே ஃபேக்ட் இன்ஃபர்மேஷனாகவே இருக்காது அப்படின்ற ஒரு உண்மையான விஷயம். அதாவது இப்போ ஒரு பொய்யான விஷயத்தை தான் பரப்பாங்க. ஏதாவது ஒரு சூசைட் நடந்திருக்கு, ஒரு மர்டர் நடந்திருக்கு, ஒரு தெஃப்ட் நடந்திருக்கு, ஒரு ராபரி நடந்திருக்குன்னா கூட ஒரு மிஸ்இன்ஃபர்மேஷனாக தான் நம்ம பார்க்க தோணும். அதாவது இப்போ வீடியோஸ்லேயே வந்து பார்த்தோம்னாக்கா ரொம்ப ஃபேக்கான வீடியோஸ்லாம் சென்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோ பார்த்தோம்னாக்கா இன்டர்நெட்டில் வந்து பார்த்தோம்னாக்கா ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்குது. ஸோ நான் இன்டர்நெட்னு சொல்கிறது எல்லாமே யூடியூப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், பின்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே இன்டர்நெட்குள்ளார தான் வருது. ஸோ அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா பேங்க் தெஃப்ட், அதாவது பேங்க் ராபரி அப்படின்ட்டு. இப்போது பேங்க் ராபரி வந்து ஒன்று பண்ணிவிட்டு, ஸோ அது வந்து நான் என்கிட்டயே வந்து கேட்டேன். இப்போ நான் தான் அந்த ராபரி பண்ணியிருப்பேன், என்கிட்டயே நான் வந்து கேட்டிருந்தா கூட அது நான் கிடையாது, அது ஏஐ அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக வந்து பார்த்தோம்னாக்கா மூவ் ஆன் ஆகிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ இதனால் என்னென்னா ஒரு ஸ்ட்ராங்கான கேஸை கூட நம்ம ஹோல்ட் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு உண்மையான விஷயமும் போயிட்டுருக்கு. ஸோ ஏஐனால் எது அக்யூரேட்டாக, இப்போ ஏஐ வந்து எப்படி இருக்குன்னா அக்யூரேட்டாக ஒரு விஷயத்தை கொடுக்குது, அக்யூரேட்டாக ஒரு விஷயத்தை பண்ணவும் செய்யுது அப்படின்றது ஒரு உண்மையான விஷயமாகவும் இருக்குது. ஸோ ஏஐ வச்சு நிறைய விஷயங்கள் இப்போ வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. எல்லாமே உண்மைக்கு புறமானதாக உண்மையாகவே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ சப்போஸ் இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான், இப்போது ட்ரம்ப் வந்து பார்த்தோம்னாக்கா ஒரு வார் அறிவிக்கிறார். அதாவது இந்தியா, சைனீஸ், ரஷ்யா மேலாம் ஒரு வார் அறிவிக்கிறாருன்னா, ஸோ அந்த வார் வந்து உண்மையாக பொய்யானே தெரியாது. ஸோ அது ஏஐ கிரியேட் பண்ணியிருக்கோம், அதை கிரியேட் பண்ணவனும் யாருன்னு தெரியாது. ஸோ நம்மளால் எதுனே தெரியாது. ஸோ இதனால் ஒரு மிஸ்இன்ஃபர்மேஷன் நம்ம கேதர் ஆகும், ஒரு பரபரப்பு நிலவும், அந்த கண்ட்ரியை ஒரு எமர்ஜென்சிக்கு உண்டான நிலைமைக்கு போய் ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் இன்டர்நெட் டெத் தியரிங்கிறதே இதுதான். ஸோ இந்த தியரி வந்து பார்த்தோம்னாக்கா வேர்ல்டு வைடாக வந்து பார்த்தோம்னா ஏதாவது ஒரு லீட் கிடைச்சதுனாலே ஃபுல்லாக ட்ரெண்ட் ஆக ஆரம்பிக்கும். இப்போ ஏதாவது ஒரு ட்ரம்ப் பேசுகிறாரு, அதாவது ரஷ்யா அதிபர் பேசுகிறாரு அப்படின்னா உடனே அது வந்து பார்த்தோம்னாக்கா ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கும். அது ஒரு மிஸ்இன்ஃபர்மேஷனாகவும் இருக்கும். ஸோ அவங்க சொன்னது ஒன்றா இருக்கும், நம்ம கேட்குறது ஒன்றா இருக்கும். அவங்க சொன்ன ஒரு வீடியோவாக இருக்கும், நம்ம கேட்ட ஒரு வீடியோவாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தோம்னாக்கா மிஸ்இன்ஃபர்மேஷன்ஸாக மட்டும்தான் நம்ம பார்க்க முடியும். ஃப்யூச்சரில் ஹியூமன் பண்ணுற வீடியோஸே நம்ம பார்க்க முடியாது. ஹியூமன் அப்லோட் பண்ணுறது, ஹியூமன் பேசுறது, ஹியூமன் கொடுக்குற இன்ஃபர்மேஷனு அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே ஹியூமன் பண்ணுறதா இருக்காது. ஃபுல்லாக இன்டர்நெட் டெத் தியர், அதாவது இன்டர்நெட் பண்ணுறது மட்டும்தான் நம்ம ஃபியூச்சரில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் ஓவரால் இன்டர்நெட் தியரின்றது இதுதான். ஸோ அப்படி சொல்லிட்டு இந்த வீடியோவில் இருந்து நான் பிரேக் ஆகிறேன். ஸோ தேங்க்யூ.